குளத்துல இருக்கிற தண்ணி ஆரோக்கியமாக இருந்தால் தான் ஆக்சிஜன் நிறைஞ்சிருந்தால் தான் மீன் அதில் ஆரோக்கியமாக இருக்கும். இரைய எவ்வளவு போட்டாலும் புண்ணியம் கிடையாது. நிறைய பேர் மீன் வளர்க்குறவங்க என்ன பண்ணுறாங்க, இரைய அள்ளி அள்ளி போடுறாங்க. என்னென்னமோ விதவிதமாக இரைகளை கண்டுபிடிக்கிறாங்க. மீனுக்கு தீவனம் வாங்கி போடுறாங்க. ஆனால் மீன் வளராது. தண்ணி சுத்தமாக இருக்கணும். அதோட ஆக்சிஜன் நிறையா இருக்கணும். இதுக்கு தான் நாங்கள் ரொம்ப நாள் யோசனை பண்ணி ஒரு சோலார் ஏரேட்டர் ஒன்று ரெடி பண்ணோம். இது ஒரே ஒரு பேனலில் ஓடும். இந்த பகலில் ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 9 மணி நேரம் கண்டினியூஸாக ஓடுதுங்க. 1 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 15,000 லிட்ரு இதில் பாஸ் ஆகுது. அப்போனா ஒரு அரை ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு குளத்துக்கு இந்த ஒரு ஏரேட்டர் போட்டிங்கன்னா போதும். அந்த அரை ஏக்கரில் இருக்க தண்ணியை ஃபுல்லாக ஆக்சிஜன் நிறைச்சிரும். மீனுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைச்சா தான் அதோடய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும். நல்ல குவாலிட்டியான நீங்கள் காத்தரேஜ் தீவனமோ இல்லை சிபி தீவனமோ போடுறீங்க, ஆனாலும் மீன் வளர்ச்சி கம்மியாக இருக்கா, இந்த ஏரேட்டர் ஒன்றை போடுங்க. ஒரு நாளைக்கு நான் சொல்கிற மாதிரி 1,00,000 லிட்டரை ப்யூரிஃபை பண்ணி கொடுக்கும். ஆக்சிஜன் நிறைந்த தண்ணியாக இருக்கும். தண்ணி ஆரோக்கியமாக இருக்கும்போது மீன்களும் ஆரோக்கியமாக வேகமாக வளரும். இது பார்த்திங்கன்னா மொத்த செலவே 45,000 தான் வருது. சாயங்காலம் 5:30 வரைக்கும் இது ஓடுதுங்க. காலையில் 7 மணி 7:15 ஆரம்பிச்சிருது. ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்குது. 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் அற்புதமாக ஓடுது. பகல் நேரத்தில் வெயில் அடிக்கும்போது பொங்கி தள்ளுது. ஃபுல்லாக ஒரு 20,000 லிட்டர் தண்ணியை பாஸ் பண்ணுது. ஒரு நிமிஷத்துக்கு 600லேருந்து 700 லிட்ரு பாஸ் ஆகுதுன்னா பாருங்கள். 2 இன்ச்சு டெலிவரி. ரொம்ப சிம்பிளான கன்ஸ்ட்ரக்ஷனு. சைனீஸ் மோட்டார் தான் போட்டிருக்கோம். பிஎல்டிசி மோட்டாரு. இந்த மோட்டார் 300 வாட்ஸ் உடையது. இதுக்கு ஒரே ஒரு 550 வாட்ஸ் சோலார் பேனல் போட்டால் போதும். எக்ஸ்டர்னல் கண்ட்ரோலரோடே வருது. மோட்டார் என்ன ஸ்பீடில் ஓடிக்கிட்டு இருக்குங்கிறத நீங்கள் மானிட்டர் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக 2 ட்ரம்மை கட்டி உள்ளே தொங்க விட்டுருக்கேன். மட்டத்திலேருந்து ஒரு 3 அடி ஆழத்தில் தொங்குது. தண்ணி குறைய கீழே போய்க்கிடும். ஏன்னா மிதவையில் தானே தொங்குது. அந்த மாதிரி வெறும் ட்ரம்மில் கட்டி போட்டிங்கன்னா போதும். அழகாக இல்லைனா ரப்பர் டியூப்பில் கூட கட்டி நீங்கள் தொங்க விட்டுடலாம். பிரமாதமாக தண்ணியை சுத்தம் பண்ணுதுங்க. மீனும் அடிபடாது. ஏன்னா சைடில் கிரில் இருக்குது, சக்ஷன் லைனில் சேஃப்டியாக இருக்குது. பக்காவாக இருக்கும். உங்களுக்கு ஒரு அரை ஏக்கர் குளம் வச்சுருக்கீங்கன்னா ஒன்று போடுங்க. கரண்ட்டு பில்லு ஓடவே ஓடாது. சுத்தமாக பகலில் பூரா ஓடினாலே போதும். நைட்டு ஆக்சிஜன் இருக்குன்னு அவசியம் கிடையாது. அந்த டிசால்வ்டு ஆக்சிஜன் ஃபுல்லாக இருக்கும். எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒவ்வொரு நாளும் பகலில் 10 மணி நேரம் 10 மணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும். நைட்டு அமைதியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது உங்கள் மீனோட வளர்ச்சி கண்டிப்பாக 2 மடங்கு அதிகமாக இருக்கும். ஆரோக்கியமாக தண்ணி இருந்தால் தான் ஆரோக்கியமான மீன் இருக்கும். தீவனம் மட்டும் போதாது. நீங்கள் என்ன தீவனம் போடுங்க, தண்ணி ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா அழகாக வளர்ச்சி அதிகமாக இருக்கும். மீனோட ஷைனிங் அதிகமாக இருக்கும். அதான் இந்த ஏரேட்டரோட பெனிஃபிட்டு. நிறைய பெரிய பாண்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பயோஃப்ளாக்கில் கூட பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக ஏரேட்டர் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம சாதாரணமாக குளத்தில் கூட நம்ம மீன் வளர்க்கும்போது இந்த ஏரேட்டர் போடுங்க. மீனோட வளர்ச்சி சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு.